இது ஒரு சாதாரண பிரச்சனை, இதை விட்டு அதுவே சரியாயிரும் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு அது கேன்சர் வரைக்கும் வந்து நிற்குது. நம்ம பாடி சில டிசீஸை கோ த்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி சில வார்னிங் சைன்ஸை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ரத்த கசிவு. உங்கள் பாடியில் ஏதோ ஒரு பார்ட்லேருந்து ரத்தம் வெளியே வரதோ டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது, தொண்டை வலி. அடிக்கடி தொண்டை வலி வரதோ இல்லை இந்த தொண்டை வலியை உங்கள் வாய்ஸையே சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மூணாவது, உங்கள் உடம்புல ஏதோ ஒரு பகுதியில் கட்டி மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கணும். மேக்சிமம் பெண்களுக்கு மார்பக பகுதிகளில் கட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாலாவது, அதிகமாக அஜீரண பிரச்சனைகள் இல்லை வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகிட்டே இருக்கும், இல்லைன்னா சில பேருக்கு டயரியா போய்கிட்டே இருக்கும். அஞ்சாவது, தொடர்ச்சியான இருமல். இந்த தொடர்ச்சியான இருமல் நாளடைவில் ரொம்ப அதிகமாகி உங்களால் தூங்கவோ உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பார்க்கவே முடியாதபடி ஆகிடும். உங்கள் உடம்புல எங்கேயாவது மச்சமோ இல்லை மருவோ இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் கிரிஷா கல்பத்தரு ஃப்ரம் டயக்னோஸ் டீம். உங்களுக்கு இந்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.